வணக்கம். இன்றைய மாலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் பல்கலைக்கழக நூலகத்தில் துப்பாக்கி கண்டுபிடிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்க இணக்கம். ஜனாதிபதி அனுரவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. சட்டவிரோதமாக வெளிநாடு சென்ற கிளிநொச்சி இளைஞர் எல்லை காவல் படையால் சித்திரவதையின் பின் கொலை. தொடர்வது விரிவான செய்திகள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் நூலகத்தின் மேற்கூறி பகுதியில் இருந்து T56 ரக துப்பாக்கி ஒன்றும் இனங்காணப்பட்டுள்ளதால் மேலும் ஆயுதங்கள் இருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் முழுமையாக சோதனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலக வளாகத்தின் கூரை பகுதியில் திருத்த வேலை நடைபெற்றுக் கொண்டிருந்த போது நேற்று 2 மெகசின்ஸ்களும் வயர்களும் முதலில் அடையாளம் காணப்பட்டன. இதனையடுத்து பல்கலைக்கழக நிர்வாகத்தினரால் கோப்பாய் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. குறித்த பொருட்களை போலீசாரும் விசேட அதிரடிப்படையினரும் இன்று காலை அகற்றினர். பின்னர் மீண்டும் கூறி பகுதியில் திருத்த வேலை நடந்த போது அதன் அருகில் T56 ரக துப்பாக்கி 2 மெகசின்கள் வயர்கள் உள்ளிட்ட சில மருத்துவ பொருட்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து மீண்டும் போலீசாருக்கும் விசேட அதிரடி படையினருக்கும் தகவல் வழங்கப்பட்ட நிலையில் அந்த பகுதியை முழுமையாக சோதனையிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்க பொலிஸ் மா அதிபர் மற்றும் சபாநாயகர் ஆகியோர் இணக்கம் தெரிவித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானகே தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கைக்கு அமைய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் பொலிஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவும் கலந்து கொண்டிருந்தார். இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் பாதுகாப்பு கோரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்க பொலிஸ் மா அதிபருடன் சபாநாயகரும் இணக்கம் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கோத்தபாய ராயபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட சீனிக்கு விதிக்கப்பட்ட வரிகளை குறைத்ததன் மூலம் அரசாங்கத்துக்கு 1590 மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க மற்றும் நிதி அமைச்சின் செயலாளர் கர்சன சூரிய பெருமா ஆகியோர் தங்கள் சாட்சியங்களை சமர்ப்பிக்குமாறு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமைச்சர் சுனில் ஹந்தனந்தி தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவில் முன்வைக்கப்பட்ட விடயங்களை கருத்தில் கொண்டு அத்தகைய ஆதாரங்களை சமர்ப்பிக்குமாறு நேற்று இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உயர் நீதிமன்ற நீதிபதிகள் மகிந்த சமயவர்த்தன மற்றும் குமுதினி விக்ரமசிங்க ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன இந்த மனுவை விசாரித்தார். ஜேவிபியின் அரசியல் பணியகத்தின் உறுப்பினரான அமைச்சர் சுனில் காந்தனந்தி தாக்கல் செய்த மனுவில் நிதியமைச்சின் செயலாளர், இலங்கை தரநிலைகள் நிறுவனத்தின் தலைவர் பிரமிட் வில்மா பிரைவேட் லிமிடெட், அதன் இயக்குனர் சயன் மதுசன், நுகர்வோர் சேவைகள் அதிகார சபையின் தலைவர் மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். மனுதாரரின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட உயர் நீதிமன்றம் தற்போதைய நிதியமைச்சர் மற்றும் நிதியமைச்சகத்தின் செயலாளரையும் இந்த மனுவில் பிரதிவாதிகளாக பெயரிட அனுமதி அளித்துள்ளது. உள்ளூர் சீனி உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக இறக்குமதி செய்யப்பட்ட சர்க்கரைக்கு 50 ரூபாய் வரி விதிக்க 2020ஆம் ஆண்டு வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டதாகவும் வரியை ஒரே நேரத்தில் 50 ரூபாவிலிருந்து 25 ரூபாவாக குறைப்பதன் லாபத்தை ஒருங்கிணைத்த நிதியில் வரவு வைக்க வேண்டும் என்று மனுவில் கூறப்பட்டுள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபை நவம்பர் 10ஆம் தேதி 2020 அன்று சீனிக்கு அதிகபட்ச விலையை நிர்ணயித்ததாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிளிநொச்சி ஒருத்திரபுரத்தை சேர்ந்த 34 வயதுடைய சமதி உத்தியோகத்தர் ஆட்கடத்தல்காரர்கள் மூலம் சட்டவிரோதமாக வெளிநாடு சென்ற நிலையில் பெலாரஸ் எல்லையில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். பெலாரஸின் மாநில எல்லைக்குழுவின் தகவலின்படி அக்டோபர் 28 இரவு பெலாரசிய எல்லை காவலர்கள் லாட்வியா எல்லைக்கு அருகில் 2 வெளிநாட்டினரை கண்டுபிடித்துள்ளனர். அவர்களில் ஒருவரின் உடல் உயிரற்று காணப்பட்டுள்ளது. பின்னர் விசாரணையில் இருவரும் இலங்கை குடிமக்கள் என அடையாளம் காணப்பட்டனர். லாட்விய பாதுகாப்பு படையினர் அவர்களை தாக்கி அவர்கள் உடலால் சோர்வடைந்திருந்த போதிலும் அவர்களை ஆட்சி கடந்த பெலாரஸ் எல்லைக்குள் வீசியதாக பெலாரஸ் எல்லைக்குழு தகவல்களை வெளியிட்டுள்ளது. பெலாரசிய காவலர்கள் சம்பவ இடத்துக்கு வருவதற்கு முன்பே அகதிகளில் ஒருவர் உயிரிழந்து கிடந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. விலங்குகள் செல்லும் கதவுக்கருகே ஒரு அகதியின் உடைகள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் புலனாய்வு பணிக்குழு விசாரணையை தொடங்கியுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
பொருள் கொள்வனவுகளின் போது பொலித்தீன் பைகளை இலவசமாக விநியோகிப்பது நாளை முதல் தடை செய்யப்படும் என்று நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவித்துள்ளது. அக்டோபர் 1ஆம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பில் நுகர்வோருக்கு வழங்கப்படும் பட்டியலில் விற்பனையாளர்கள் பொலித்தீன் பைகளின் விலையை குறிப்பிடுவதை நுகர்வோர் விவகார அதிகார சபை கட்டாயப்படுத்தியுள்ளது. அதன்படி குறைந்த அடர்த்தி பொலித்தீன் மற்றும் நேரியல் குறைந்த அடர்த்தி பொலித்தீன் ஆகியவற்றால் செய்யப்பட்ட பைகளை இலவசமாக வழங்கக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த பைகளின் விலையை வர்த்தக நிலையங்களில் தெளிவாக காட்சிப்படுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே நாளை முதல் பொலித்தீன் பைகளுக்கு கட்டாயம் பணம் அறவிடப்பட வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை அரசு வர்த்தக பொது கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் ஹுசைன் அகமட் பகிலா கைது செய்யப்பட்டுள்ளார். லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் இன்று காலை 8:30 மணியளவில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அந்த கூட்டுத்தாபனத்துக்கு பொருட்கள் மற்றும் சேவைகளை கொள்வனவு செய்யும் போது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளை பின்பற்றாமல் 2015ஆம் ஆண்டில் 50 தற்காலிக களஞ்சிய சாலைகள் இறக்குமதி செய்யப்பட்டதன் மூலம் கூட்டுத்தாபனத்துக்கு நட்டம் ஏற்படுத்தியமை மற்றும் வெளித்தரப்பினருக்கு அதே தொகைக்கு சம இலாபத்தை வழங்கிய குற்றச்சாட்டுக்கு அமைய அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதான சந்தேக நபர் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் ஆயர்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. வேலவய நீதவான் மஞ்சுள ரத்நாயக்க பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளார். நீதவான் வழங்கிய சில தீர்ப்புகள் குறித்து பொலிஸ் மா அதிபரினால் பிரதம நீதியரசரிடம் முறைப்பாடு அளிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் நீதி சேவை ஆணைக்குழுவினால் இந்த பணியிடை நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாடு தொடர்பில் நீதி சேவை ஆணைக்குழு மேற்கொண்டு வரும் விசாரணையே இந்த பணி இடைநிறுத்தத்துக்கு காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த உத்தரவு நேற்று முதல் அமலுக்கு வரும் வகையில் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு பயணிக்கும் சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருவதற்கு முன்பு மின்னணு பயண அங்கீகாரத்தை பெற வேண்டியது அவசியமில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் இது தொடர்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அக்டோபர் 15 முதல் அமலுக்கு வந்த இந்த தேவையை மீளப்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது. புதிய உத்தரவின்படி அனைத்து மின்னணு பயண அங்கீகாரம் மற்றும் விசா வழங்கும் சேவைகளும் மறு அறிவிப்பு வரும் வரை தற்போதுள்ள நடைமுறையின் கீழ் தொடர்ந்து செயல்படும். எனவே பயணிகள் அக்டோபர் 15க்கு முன்பு இருந்த அதே செயல்முறையின் கீழ் விசாக்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.